ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் மஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதா கெட்டதா, ஸோ அது எஸ்ஐபி போட்டால் ரெகுலராக எஸ்ஐபி போட்டால் ப்ராஃபிட் வருமா வராதா, ஸோ அதில் நம்மளுக்கு 1 crore வருமா வராதான்னு எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ எஸ்ஐபி போடுங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர எந்த எஸ்ஐபின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் தான் அதை ப்ராப்பராக கொடுக்கணும். மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இந்த எஸ்ஐபி நல்லது, அந்த எஸ்ஐபி போட்டால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்னு. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு, ஸோ ட்ரேடர்ஸு, ஸோ இவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்போம். ஆனால் ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் மேஜராக நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ நானும் ஒரு ப்ராப்பர் இது கிடையாது, செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. ஆனால் என்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா, அது சரியா தப்பான்னு நம்மளுக்கு செக் பண்ண தெரியணும். அந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் செக்டார்ஸ், மிட் கேப் செக்டார், ஸ்மால் கேப் செக்டார்ஸ். லார்ஜ் கேப் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ப்ளூ சிப்னு இருக்குது, ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ மிட் கேப்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு காசை போட்டோம், மியூச்சுவல் ஃபண்டு ஆள்கிட்ட காசு போடுறோன்னா இவர் டிரைவர், ஆனால் எதை டிரைவ் பண்ண போகிறாரு, ஒரு ஸ்டாக், அந்த பர்டிகுலர் செக்டாருங்கிற ஸ்டாக்ஸை டிரைவ் பண்ண போகிறாரு. ஸோ ஆள் நல்லா இருக்கணுமா இல்லை கார் நல்லா இருக்கணுமா, என்னதான் எஃபிஷியன்ட் டிரைவராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நல்ல ஒரு வெல் கேப்டு பெர்சனாக இருந்தாலும் அந்த கார் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் சரியாக இல்லைன்னா அவர் என்னதான் ஓட்டினாலும் அந்த வெஹிக்கிள் பெருசாக ரன் ஆகாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஸோ நம்ம அந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே கார்னு நான் எதை சொல்கிறேன்னா செக்டார்ஸ், அந்த பர்டிகுலர் செக்டார் தான் நான் கார்னு சொல்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் செக்டாரில் என்ன மாதிரியெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கு, அது எப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் மிட் கேப்பில் போடுறேன், நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா, ஸோ இந்த கம்பெனியில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ல், நிஃப்டி இண்டெக்ஸில். ஸோ நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப்னா மிட் கேப்லேயே நிறையா இருக்குது, மிட் கேப் 50 எடுத்துக்கிறேன். ஸோ அசோக் லைலாண்ட், பாலி, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும், ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாமல் தான் போகும். ஆனால் அதில் அவங்க செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ மிட் கேப் நல்லதா ஸ்மால் கேப் நல்லதான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஈவன் இண்டிவிஜுவலாக எனக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டும் வேணாம், நான் ஸ்டாக்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா டைரெக்டாக போய் ஸ்டாக்கில் யாராவது ஒருத்தவங்க ஐடியா ஷேர் வாங்கு, எஸ் பேங்க் ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ் பேங்க்கில் இப்போவும் ட்ரேட் நடக்குதானா, நான் வாங்குங்கன்னு சொல்லலை. ஸோ வாங்குங்க, பெருசாக இதாயிரும், ப்ராஃபிட் வந்துடும், 10 ரூபாயில் இருக்குது, இப்போ 15 ரூபாயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்டாக் 10 ரூபாயில் இருக்குது, இது கூடிய சீக்கிரத்தில் 100 ரூபா போயிடும், 1000 ரூபா போயிடும், 10 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது, இப்போ அதோட ஸ்டாக் விலை, ஸ்டாக் ஏபிசின்னு வச்சுக்குவோம். ஸோ நான் பர்டிகுலர் கம்பெனியை சொல்ல வரல, ஏபிசி ஸ்டாக் 10 ரூபாயில் இருக்குது. ஸோ அது 20 ரூபா போகும்,
கூடிய சீக்கிரத்தில் 100 தாண்டிரும் 200 தாண்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏபிசிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மாதிரி ஆயிரக்கணக்கில் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 1000ல் ஏதாவது ஒரு ஏபிசி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். 2 ஏபிசி தான், அதாவது பிசிடின்னுங்கிற கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணும். மீதி எல்லாம் வந்து அதே இடத்துல இருக்கும், இல்லை வந்து டவுன் ஆயிரும். ஸோ ஒர்த்தான கம்பெனியை செலக்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ மிட் கேப்பில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அது நம்ம அன்றாடம் நம்ம வீட்டை சுற்றி பார்த்தோம்னாலே, வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது. இப்போ ப்ரூ காஃபி வந்து இது பண்ணுவோம், நெஸ்லே. அதுக்கப்புறம் வந்து கோல்கேட், அது இதுன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணோம், அது வந்து யூனிலிவர். ஏசி பயன்படுத்துவோம், வோல்டாஸ். ஹேவல்ஸ் ஃபேனும் வந்து இருக்கும். ஸோ ஹேவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயரில் இருக்குது டாடா ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் பொருள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருளை பார்த்தாலே அதோட கம்பெனிஸை வந்து பார்க்கலாம். இது வந்து எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்எம்சிஜினா வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த செக்டாரில் தான் இருக்கும். அந்த செக்டாரில் உள்ள கம்பெனிஸாக நம்ம வந்து தைரியமாக வாங்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிலிவர்னு இருக்கும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு இருக்கும், அதை பார்க்கலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். டாடா ஸ்டீல் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏர்டெல் சிம் வாங்காதவங்க யாராவது இருக்காம, பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துவோம். நம்ம ஐடிசின்னு வந்து இருக்கும், யாரெல்லாம் சிகரெட் அடிக்கிறாங்களோ இல்லை ஹோட்டல்ஸ் பயன்படுத்துகிறாங்களோ, ஐடிசியில் வந்து நிறைய இது இருக்குது, ஊதுபத்தி இருக்குது, நிறையா இருக்குது. விப்ரோங்கிறது வந்து நிறையா விப்ரோவில் வந்து பல்ப் இருக்குது, நிறைய வயர்ஸு, இந்த மாதிரி சப் ப்ராடக்ட் நிறைய வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ சிப்லா மருந்து, நம்ம வந்து நீங்கள் வீட்டில் யாராவது வந்து மருந்து சாப்பிட்றாங்கன்னா இந்த மருந்து சிப்லா கம்பெனி இருக்கான்னு பாருங்கள். சன்ஃபார்மாங்கிற கம்பெனி நம்ம வாங்குகிறோமான்னு பாருங்கள். ரெகுலராக நம்ம தான் கன்சியூமர். ஸோ நம்ம வாங்குகிற பொருளை வச்சு தான் அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் அடையுது. ஸோ இப்போ நான் ஃபார்மா பேஸ்டு கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து தனியாக மியூச்சுவல் ஃபண்டு இருக்கும், ஸ்டாக்ஸும் இருக்குது. இப்போ 100 குடும்பங்கள் இருக்குன்னா எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 பேரில் அதில் அட்லீஸ்ட் 10 to 20 பேர் வீட்டில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 மெடிசினாவது வயசானவங்களுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம வந்து மெடிசனை வந்து பயன்படுத்துவோம். அப்போ இது அன்றாட தேவையில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஃபார்மா கம்பெனியில் டாப் கம்பெனிஸ் எது? டாக்டர் ரெட்டி, எழுத்து கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, சிப்லா. ஸோ இந்த மாதிரி நான் இந்த கம்பெனிஸை வாங்குங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனி பர்டிகுலர் கம்பெனி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அவனோட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரெக்டாக போய் இப்போ ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்னு போட்டனாலே எனக்கு இங்கே பேலன்ஸ் ஷீட்னு போடாமல் டைரெக்டாக சும்மா வந்து நான் சன் ஃபார்மா ஸ்டாக்
அனாலிசிஸ்னு போகிறோம். சும்மா அனலைஸ், அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ ஏதோ ஒரு ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் போயிடறேன். ஸோ இப்போ வந்து சன்ஃபார்மாங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்காக சன்ஃபார்மா வாங்குங்கன்னு நான் சொல்லலை. அதோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் இவ்வளோ இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ % டிவிடெண்ட் இருக்குது, ஃபேஸ் வேல்யூனா ₹1. ஸோ ₹1 தான் வந்து இதோட ஆரம்ப விலை. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏர்னிங்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங்ஸ் வந்து 16% ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங்ஸ் இருக்குது. பி ரேஷியோன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட பியர் கம்பெனிஸ் எல்லாம் யார், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்துடும். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு குவார்ட்டரும் எப்படி ப்ராஃபிட் பண்ணுது. ஸோ 2021 2000 கோடி, 2600 கோடி இப்படி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது ப்ராஃபிட்டில் இருக்கணும், நெட் ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு வருஷம் மட்டும், ஒரே ஒரு குவார்ட்டர் மட்டும் நெகட்டிவில் போயிருக்கு. ஆனால் கிராஜுவலாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இதில் அதர் இன்கம்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நெட் ப்ராஃபிட்டில் ஏதாவது வந்து லயபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது கடன் ஏதாவது இருக்கா, எக்ஸ்பென்சஸில் வந்து உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டிப்ரிஷியேஷன் இது வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃபார்மான்னு நான் போட்டேன், சன்ஃபார்மா பதிலாக ஸ்விக்கி போடுறேன். நம்ம ரெகுலராக நம்ம நிறையா வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுவோம். இப்போ ஸ்விக்கி வந்து ₹341 இருக்குது, நல்லா ரெகுலராக ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் 77,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. இந்த கேபிட்டலைசேஷன் பொறுத்து தான் ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பான்னு வந்து இதாகும். இப்போ பியர் கம்பெனிஸ் வந்து ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்களேன். இது ரீசெண்டாக வந்தது ஜூன் மாதம் 2021 500 கோடி ப்ராஃபிட்டு, நெகட்டிவில் லாஸுன்னு வந்து இருக்குது. ஸோ நெட்டாக வந்து லாஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கம்பெனியை நம்பி நம்ம லாங் டேர்முக்கு லாஸ் பண்ணுற கம்பெனியில் நம்ம போடுறது நல்லதான்னு நம்ம தான் யோசிச்சுக்கணும். இது மாதிரி ஜொமேட்டோன்னு இருக்குது, இதோட பியர் கம்பெனி. ஸோ ஒரு ஸ்டாக்கில் நம்ம இது வந்து 2,07,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதோட பேட்டர்ன் பாருங்கள், தொடர்ந்து லாஸில் தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ப்ராஃபிட்டுக்கு கொஞ்சம் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக தான் ப்ராஃபிட் இது பண்ணாங்க. அதுவும் ப்ராஃபிட் வந்து பெருசாக பண்ணலை, 59 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நெட்டாக. ஆனால் இங்கே பாருங்கள், 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள ஒரு கம்பெனி வெறும் 50 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கான்னு நம்ம தான் யோசிக்கணும். ஸ்விக்கிக்கு ஜொமேட்டோ எவ்வளோ பரவாயில்லன்னு வந்து தோணுதா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்துட்டோம், இந்த செக்டாரில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அப்போ இந்த ஸ்டாக்ஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னால் நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம வெளிப்படையாக பார்க்குறத மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்காரங்க ரெகுலராக ஆடிட் பண்ணி, அந்த கம்பெனியில் போய் வந்து ஆடிட் பண்ணி ப்ராப்பராக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ரெகுலராக அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற இதெல்லாமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு பாதி வேலை நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் பல மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. இப்போ நிஃப்டி இண்டெக்ஸில் மட்டும், நிஃப்டி 50ல் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னா நிறையா இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்பிஐ நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியா, இந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ், நான் சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஓட்டுற காரு இந்த ஒன்று தான். ஸோ அப்போ இது நல்லா இருந்தால் டிரைவரும் நல்லபடியாக ஓட்ட முடியும். ஸோ அப்போ டிரைவரை செலக்ட் பண்ணுறது அடுத்த கட்டம் தான். ஸோ ஒரு ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று சொல்கிறேன், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் doesn't guarantee or அது ஒரு அளவீடா ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸுக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதுக்காக நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி தான், இப்போ நான் ஜொமேட்டோவில் இது பண்ணுறேன், இந்த தொடர்ந்து ப்ராஃபிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான், அடுத்த குவார்ட்டர் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணிடுவான்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது மாறலாம், கூடவும் வரலாம், குறையும் வரலாம். அந்த குவார்ட்டருக்கு உண்டான ரிசல்ட் தானே தவிர, அது மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் 5 வருஷமாக மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர். ஸோ அடுத்த வருஷமும் 40% கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிட்டோம். ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் வச்சு நம்ம பார்க்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.